அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகன் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் குறிப்பாக அவர்களது உம்மத்தாகிய அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. டைம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய 19ஆம் ஆண்டு விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே நானும் கலந்து கொண்டு உங்கள் முன்னால் ஒரு சில வார்த்தைகளை பெறுவதிலே மகிழ்ச்சியும் பேரன்பும் அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் பேசிய மதிப்புக்குரிய பேராசிரியர் நாசிப் அலி அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார்கள். மிகவும் அருமையான, அற்புதமான, சிறப்பான, மகிழ்வான தருணமாக இருந்தது. மாணவர்களுடைய செயற்பாடுகள், வெற்றிகள், அவருடைய பயிற்சிகள், எந்த துறை என்றாலும் அதை அவர்கள் சாதித்து கொண்டிருப்பதை பார்த்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இந்த டயமெட்ரிக் பள்ளியுடைய 19ஆவது ஆண்டு விழாவிலே கொண்டாடி வருகின்ற அனைத்து தாய்மார்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவியர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், துணை முதல்வர், முதல்வர் மற்றும் அனைத்து அரங்காவலர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே நமக்கு சிறப்பு விருந்தினர் வருகின்ற மாண்புமிகு முகமது ஜியாபுதீன் மேலாள் நீதிபதி, இன்றைய தமிழக அலுவல் மொழி சட்டத்தினுடைய முழு நேர உறுப்பினர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த நேரத்திலே நான் வருக என்று வரவேற்று பாராட்டி மகிழ்கின்றேன். அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய வெற்றிகள் எல்லாம் மகிழ்வாக இருக்கின்றது, மகிழ்ச்சி தந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இதை காணுகின்ற உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் அகமணிந்து உங்களை சிறப்புற்று போற்றுவார்கள். ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றோர்களுக்காக ஒரு முறை கரைமொழி ஏற்று உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, மாணவர்களாகிய நீங்கள் வெற்றி பெற்றதற்காக நீங்கள் உங்களுக்கும் இன்னும் உங்கள் சக மாணவர்களுக்கும் நீங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வெற்றியை ஈன்று தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், துணை முதல்வர், முதல்வர் உட்பட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் நன்றி சொல்ல கேட்டுகின்றேன். அவர்களுக்கும் ஒரு முறை கைதட்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்லதொரு கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த டயமெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியுடைய நிர்வாக மற்றும் இதனுடைய செயலாளராக இருந்து கொண்டு திறம்பட செய்திருக்கின்ற நமது மதிப்புக்குரிய முகமது ரியாஸ் சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்குமாறு கரவொலி எழுப்பி நான் பாராட்ட வேண்டுகின்றேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனக்கு பின்னால் நிறைய பேர் பேச இருப்பார்கள். இருந்தாலும் நம்மளுடைய மதிப்புக்குரிய மேலாள் நீதிபதி அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்களுடைய சிறப்பு பேச்சை நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும். ஏனென்றால் அது உங்களது தன்னம்பிக்கையை வளர்க்குவதற்கும், உங்களை இந்த நிலையிலிருந்து இன்னும் மேலே கொண்டு செல்வதற்கும் மிகவும் காரணமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களோட 4 வருடங்களாக நான் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய இணை வழியில் நடக்கின்ற அனைத்து உலக சாதனை நிகழ்விலும் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சை அவர்கள் பேசுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் என்னுடைய சிட்டுக்குருவி என்ற ஒரு புத்தகத்தை, அதுவும் மாணவர்களுக்கு எழுதிய ஒரு புத்தகம், சிட்டுக்குருவி என்ற ஒரு புத்தகம், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு புத்தகம், அதை துபாயில் அவர்கள் வெளியிட்டார்கள். அதே சிட்டுக்குருவி என்ற புத்தகம் இப்போது ஆங்கிலத்திலே ஸ்பேரோ என்று வெளிவந்து விட்டது. அதையும் இந்த நிகழ்விலே அவர்கள் வெளிவர இருக்கின்றார்கள். அனைத்து மாணவர்களுக்கு அந்த புத்தகத்தை விரைவிலே டயமெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய நண்பர் காஜா ஷரீப் அவர்கள் மூலமாக வழங்க நான் முயற்சி செய்கின்றேன். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் நான் நிறைவு செய்கின்றேன். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்களுடைய வெற்றிகள் எல்லாம்
அபரிதமாக இருக்கின்றது. சாதனைகள் எல்லாம் பாராட்டப்படக்கூடிய நிகழ்வு இருக்கின்றது. இதுபோல வெற்றி பெற்ற மாணவர்களும் இல்லை, அனைத்து மாணவர்களே சாதனையாளர்கள் தான். 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் நாம் சொல்லலாம். ஆனால் அனைத்து மாணவர்களும் ஓரிரு மார்க்களில் தான் அவர்கள் தரம் குறைந்திருக்கு என்றால், அவருடைய உழைப்பை இன்னும் உழைத்தால் அவர்களும் அடுத்தவரிடத்தில் இதைவிட பெரிய இடத்திற்கு வர முடியும். ஆகையால் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெறுவதற்காக நான் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தித்து ஒரு சிறு கதையை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். ஒரு காட்டிலே மயில், குயில், கிளி மற்றும் வண்ணத்து பூச்சி ஒரு 4 பறவைகள் பேசிக் கொண்டிருந்ததாம். மயில் சொன்னதாம், நான் தான் சிறந்தவள், என்னை போல யாரும் அழகாக தொகை விரித்து ஆட முடியாது என்றதாம். கிளி கூறியதாம், இல்லை, நான் தான் அழகு, என்னை போல யாரும் பழத்தை கொட்டி சாப்பிட முடியுமா என்று பெருமை எடுத்து கொண்டதாம். குயில் கூறியதாம், இல்லை இல்லை, நான் தான் குரல் வளத்தில் சேர்ந்தவன், என்னை போல யாராலும் பாட முடியுமா என்று குயில் கூறியதாம். வண்ணத்து பூச்சி கூறியதாம், இல்லை, இறைவன் எனக்கு எத்தனை கலர்களை தந்திருக்கின்றான், என் உடலின் மீது எவ்வளவு கலர்களை அமைத்திருக்கின்றான், நான் தான் சேர்ந்தவள் என்று 4ம் பேசிக் கொண்டிருந்ததாம். அப்போது அங்கே நரியார் வருகிறார். வந்து காட்டு ராஜாவான சிங்கத்திடம், ராஜாவே ராஜாவே, இந்த பறவைகள் எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டு திரிகின்றன என்று கூறும் பொழுது அவர்கள் அந்த பறவையை அழைக்கின்றார்கள். பறவைகள் எல்லாம் வருகின்றது. அப்போது மயிலை பார்த்து, நன்றாக வேலடிக்கக்கூடிய தருணத்திலே இப்போது நீ தொகை விரித்து ஆடு என்று கூறும் பொழுது மயிலால் தொகை விரித்து ஆட இயலவில்லை. ஏனென்றால் மழை பெய்யும் பொழுதுதான் அல்லது வெயில் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் அது தொகை விரித்து ஆடும். அது தோந்து விட்டது, வெக்கி தலை குனிந்தது, இந்த மரத்தின் கீழ் நின்று என்று ராஜா அங்கே பத்தி விட்டது சிங்கராஜா. இரண்டாக குயிலை கூட்டது, ஏ குயிலே, இந்த முட்செடியின் மேல் நின்று ஒரு காணத்தை இசை என்று கூறும் பொழுது குயிலால் இசைக்க முடியவில்லை. ஏனென்றால் குயிலுடைய பாதங்கள் முட்கள் மீது நிற்க தகுதியற்றவை, ஆகவே அதுவும் முடியாது என்று தோற்று விட்டது. மூன்றாவதாக கிளியை கூப்பிட்டு அதுக்கு முன்னால் பல பழங்களை வைத்து இதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், கொத்தி சாப்பிடக்கூடாது என்று ராஜா கட்டளை விடுகின்றார். கிளியால் பழத்தை பார்த்து கொத்தி திங்காமல் இருக்க முடியவில்லை, தோர்ந்து விடுகிறது. அதையும் மரத்தின் கீழ் நிற்க சொல்கின்றார். இறுதியாக வண்ணத்தை பூச்சி வரவழைத்து பல மலர்கள் இருந்திருந்த மலர் சோலையிலே இதை நீ சுற்றி சுற்றி வர வேண்டும், எந்த மலரிலும் நீ தேனை அருந்தக்கூடாது என்று ராஜா கட்டளையிடுகிறது. ஆனால் இந்த பறவையும் சுற்றி சுற்றி வருகிறது, அதனால் முடியவில்லை, தோர்ந்து விடுகிறது. ஏன்னா வண்ணத்து பூச்சி அந்த மலர்களுடைய செடி அந்த தேனை அருந்துவதுதான் அவருடைய பழக்கம், தோர்ந்து விடுகிறது, மரத்தின் கீழே நிற்கின்றது. ஆக இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நாம் அனைவரும் சிறந்தவர்கள் தான், ஒவ்வொரு துறையிலே சிறந்திருக்கின்றோம். மாணவர்களாகிய நீங்கள் கல்வியிலும் படிப்பிலும் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அரபி மொழியிலும் இன்னும் சொல்ல போனால் அனைத்து துறையிலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். கலை, இலக்கியம், சிலம்பம், யோகா, இன்னும் கராத்தே போன்ற பயிற்சிகளில் வெற்றி பெற்றதை ஆண்டறிக்கையில் வாசிக்கும் போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மகிழ்ச்சியான தருணம். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே நாம் சிறந்து விளைந்தாலும் அனைவரும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வேர்கள். அதுபோலதான் அந்த மரத்திலே நிற்கக்கூடிய ராஜா எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல, நீங்க எல்லாரும் சிறந்தவர்கள் தான், ஆனால் அந்த மரம் தான் இந்த பள்ளிக்கூடம். டைமெட்டிக் ஸ்கூல் நீங்க என்றும் மறக்கக்கூடாது. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இந்த ராஜா சிங்கராஜா யார் என்றால் இந்த பள்ளிக்கூடத்தின் முதல்வரும் துணை முதல்வர்களும் மற்றும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களும். ஆகவே அவர்களுக்கு நாம் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை கரவொலி ஏற்றி நீங்கள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இறுதியாக நான் காலை அமர்விலே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளை கண்டேன். அங்கு ஒரு நிகழ்ச்சி கருவறையில் அந்த 9 மாதங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அவர்கள் அற்புதமாக நடத்தி காட்டினார்கள். அதிலே நான் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு வரும் பொழுது 4வது மாதத்தில் 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதம் வரும் பொழுது அந்த குழந்தை நல்லவனாக இருப்பானா அல்லது தீவனாக இருப்பானா என்று எழுதப்படுகிறது என்று அந்த குழந்தைகள் வாசித்து அந்த நடத்தி காட்டினார்கள். ஆக
நமக்கு மேலப்பாளையம் சவரம் சுற்றிருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே, அனைத்து பெற்றார்களுமே நல்ல குழந்தைகளை பெற்றிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த டைம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் நல்ல மாணவர்களை பெற்றுள்ளது. இந்த மாணவர்களால் இந்த டைம் மெட்ரிகுலேஷனுக்கு பெருமை என்று கூறிக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அனைத்து பெற்றோர்களும் நமது குழந்தை நல்ல குழந்தைகளாக வருவதற்காக அந்த முதல் 4 மாதத்திலே இறைவனிடத்திலே இது பிரார்த்திக்க வேண்டும் என்றும், அதன் மூலமாக நம்ம பிள்ளைகளை எல்லாம் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, இந்த உலகத்திலே ஆட்சி செய்வர்களாக வர வேண்டும் என்று அந்த வாய்ப்பினை வல்ல இறைவன் நமது மாணாக்கர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் வாழ்க்கையை, என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you so much, sir, for motivating and encouraging us. Your presence and words have added immense value to our annual day. Jazakallah khair, sir. On this joyous occasion of our school's 19th annual day celebration, it's my honor and privilege to invite a distinguished personality whose vision, kindness, and dedication inspire us every day. He is truly a mentor and an inspiration to many, and I can happily say I'm one of them. He is not only a successful business coach, but also the great owner of King's Group of Companies. With immense gratitude and admiration, I now invite our esteemed correspondent, Engineer Mohammed Riyaz sir, to grace the stage. Jazakallah khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Students, I need a response. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Thank you so much. I'm not going to take much of a time because we are already running a little bit late. First of all, I'd start with the gratitude. First gratitude is to the creator of the heavens and the earth, to Allah subhanahu wa ta'ala, for having bestowed us, for having shown us the mercy to start these schools. And he has given us this commitment to serve the community through Time School. So after 19 years of hard work, when our coordinator, when he read about the school alumni, I was just waiting for that video to come. The video will be played? Yeah, inshallah. So I was just waiting for the video to come. When he was actually listing the number of countries that our alumni students have been placed and in the positions that they are actually holding across the globe, across the world, actually tears started flowing in my eyes. I hope and I believe that the same will be the case with my fellow trustees as well. So what we have achieved, it's not because of us, it is because of the grace of Allah subhanahu wa ta'ala. So first gratitude to him. And the second gratitude is to my peers, is to my fellow trustees, starting from the founder chairman, Mr. Abdul Razak, he is here, and to all the founding trustees who are in the stage today, my own brother, Mr. Ehsan Sultan, Mr. Sayyid Ibrahim Shah, and adding more to the crown, adding a diamond to the crown is the presence of Dr. Mohiddin Kaka all the way from Dubai. He travels a lot. Thank you so much for taking up the treasurer role on his shoulders, and what he has actually committed and achieved for this Time School is above all those words, right? And through his story, he said about the Singaraja, and the Singaraja is actually the spearhead of the school success. Thank you so much, Jazakallah khairan, Kaja Sharif sir, one among the trustees. And that's a gratitude and to all the trustees who are not able to be present here today and who are watching us online today. Jazakallah khairan Jazakumullah khairan for all the efforts that you have done, all the investments that you have done, and all the trust that you have placed on me and my entire team. Jazakumullah khair. And the next level of gratitude is to the admin team, starting from Ashaf, starting from Fatima ma'am, to all the non-teaching staff and the Arabic team, the teaching staff, the Arabic team who held all the students in the discipline. Today I have 4 children. I think no other further in process. I believe my wife is sitting here. Okay, so my daughter is already married and we are expecting a grandkid, inshallah ta'ala. So I am very proud that my daughter is the alumni of this school. She scored school second. Very proud of her. And my 3 sons are studying in this school. Very proud of the way they have actually grown, the way Time School have actually mentored them, shaped them. Alhamdulillah, Jazakallah khairan to all the Arabic staff for the discipline that you have been implementing among the students. And I hope the parents will also appreciate what I'm actually saying. And the next level of gratitude is to the teaching staff, to all the department staff, especially to all the coordinators who are instrumental in the growth, who are instrumental
in helping us achieve the accolades for the school. For example, last year, one of our students, Nuha, she scored district first and state third. When I was actually sharing this joy with my son-in-law, he was awestruck, right? நம்ம ஸ்கூல்லையா அப்படின்னு வந்து அவர் கேட்டார். It was really a cherishing moment for me. Alhamdulillahi Rabbil Alamin. So the next set of gratitude is to the parents. As said by Nazim Ali, we started in the year 2006 with a mere 29 students, and my daughter was one among them. And today we are close to about 100 times more than that. We are close to about, in fact, multiplied by 1,000. Then we were 28, 29. Today we are close to about 2,800 to 2,900 students. This remarkable achievement, this Himalayan achievement was possible only because of the trust that you parents, you have been keeping on us, on this institution, on this management. Jazakumullah khairan for that. And last but not the least, it is the students of the time community, the time school community, the students who are studying here, who studied here, and who are going to study here. Jazakumullah khairan for all the efforts that you are putting in both the academic and in the non-academic stuff. Thank you so much for that. So I am mindful of the time. If principal admits, I think I will share a story and I will sit. Is it okay? I'll share a story and sit. Okay, right. ஸோ ஏற்கனவே ஒரு குட்டி ஸ்டோரி போன வருஷமும் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்கிறேன். இந்த வருஷம் அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட்டு தான். ஒரு ஊரில் வந்து ஒரு மீட் வியாபாரி இருக்கிறாரு, ஒரு மாமிச இறைச்சி வியாபாரி இருக்கிறாரு. அந்த வியாபாரிக்கிட்ட போயிட்டு ஒரு வயதானவர் மாமிசம் வாங்குறாரு. மாமிசம் வாங்கின உடனே அந்த கடையில் உள்ளவர் அந்த மாமிசத்தை வெயிட்டு பார்த்து பொதிஞ்சு அந்த பொதியலை வந்து ஒரு பேக்கில் போட்டு அந்த வயசானவர் கையில் கொடுத்துட்றாரு. அந்த வயசானவரும் அதை கையில் வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு சிறு வயதுள்ள ஒரு இளைஞன் அதே கடைக்கு வந்து வராரு. வெரி நீட்லி ட்ரெஸ்ட், நல்லா வந்து அழகான ட்ரெஸ் போட்டுட்டு அந்த கடைக்கு வந்து வராரு. அந்த கடைக்கு வந்துட்டு கேட்குறாரு, மீட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. குக் பண்ணால் ருசியாக இருக்குமா? ருசியாக இருக்கும். அப்போ எனக்கும் வந்து நீங்கள் ஒரு 2 கிலோ மீட் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவர் 2 கிலோ மீட்டை பேக் பண்ணி அவர் கையில் இப்படி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது, என்ன நீங்கள் என் கையில் தரீங்க? நான் எப்படி இந்த மாமிசத்தை வந்து கையில் வந்து கொண்டு போகிறது? எனக்கு வந்து அவமானமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறார்.